ஏற்கனவே தமிழ் சினிமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டுருக்காங்க. பிகாஸ் லோகேஷ் கனகராஜோட மூவிஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்டு வந்து கைதி மூவியா இருக்கட்டும், மாநகரமா இருக்கட்டும், லியோ, அப்புறம் வந்து மாஸ்டர் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருந்த சமயத்தில், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோடைய மிக முக்கியமான கூலி படம் பார்த்துட்டிங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக ஹிட் ஆகலை அப்படிங்கிறதையும் தாண்டி படம் பயங்கரமான ஃப்ளாப்பு. இப்படி ஃப்ளாப் ஆன காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து லோகேஷ் கனகராஜை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜை வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து கடுப்பான லோகேஷ் கனகராஜை பார்த்துட்டிங்கன்னா, டே நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து டைரக்ஷனே பண்ணலடா, அதுவும் தமிழில் நான் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை வச்சு பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு மூவி வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து டிசி மூவி வந்து போயிட்டுருக்கேன். ஸோ டிசி மூவி பார்த்துட்டிங்கன்னா எப்போ வந்து ரிலீஸ் ஆகுதோ, ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அல்லு அர்ஜுனை வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிற மூவி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூவி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜோட மூவியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேறு விதமான டிமென்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜோட மூவிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா முழுக்க வந்து செம ரேஸியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விக்ரம் மூவி பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட மிக முக்கியமான மூவி. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பையை வந்து அவருக்கு ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநகரம் எடுத்தார். அது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேயோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கைதி எடுத்தார், அதுவும் நல்லா வந்துச்சு. ஸோ அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாஸ்டர், லியோ, விக்ரம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு மூவியுமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டிமென்ஷனில் இருந்தோடனே எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக கூலி படம் வந்துச்சுங்க. கூலி படம் வந்து எதுக்கு வந்து இந்த சீன்ஸ்லாம் இப்படி இருக்குது, என்ன தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமாக குழம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இது இப்போ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து மொத்தமாக விலகி தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்துட்டிங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய அடுத்த படமாக இருக்க போகுது. இப்போ தான் ராக்கா படம் வந்து போயிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ராக்காவை முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அல்லு அர்ஜுன் நம்ம இவர் பண்ணக்கூடிய மூவிஸில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்குமே வந்து ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. டிசி மாதிரி ஒரு மூவி வந்து பண்ணிகிட்ருக்காரு இப்போ. ஸோ அதில் அந்த சாங் வந்து இந்த ரிவெஞ்ச் ஆஃப் ராகா அப்படின்ற சாங் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிடுச்சு. சாங்குன்றதை விட ஒரு பிஜிஎம் மாதிரியான ஒரு மியூசிக்கு. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆன சமயத்தில் படம் வந்து நல்லா இருக்க போகுது. டெஃபினட்டாக இந்த படம் எதிர்பார்த்த அளவு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல டிசி மூவி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் பண்ணுறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.